இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவோம். நீ போட்டு விட்டு டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன்டா. கிளர்க்கு வச்சிராரு புக்க. இந்த தாவேகா நிர்வாகி வந்து லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ வந்திருக்கு. உடனே இதை பார்த்த உடனே ஊபிஸ் எல்லாம் வந்து லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று வாய் செவடால் விட்டவர்கள் வேஷம் கலைந்தது அப்படின்லாம் பேசுறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், இதுல என்ன வேஷம் கலையறதுக்கு என்ன இருக்கு? லோ லெவல்ல இருக்கிற ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்குறாரா இல்லையா, என்ன பண்றாரு, டெய்லி அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது தான் ஒரு சிஎம்மோட வேலையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்றதுதான் விஷயம். இவ்வளோ வருஷம் நடந்த ஆட்சியில லோ லெவல்ல இருக்கிறவங்க மட்டும் வாங்கல, மினிஸ்டர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து அப்பால இருந்து அவங்க பையன்ல இருந்து எல்லாரும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆக்ஷன் என்ன எடுக்க போறாங்கன்றதுதான் முக்கியம். நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றத பாக்கலாம். அதுக்குள்ளே வந்து கிழிந்தது, அருந்தது, தொங்கியது அப்படின்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? எல்லாத்துலயும் எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கீங்க. பரவாயில்ல. இப்ப இந்த மாதிரி வீடியோ எடுத்து ஒவ்வொருத்தர் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். பயம் வரட்டும். சோ அதனால எந்த பிரச்சனைகளால அவரோட பேரு கெட்டு போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்காக வந்து நின்று ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவர் பேரை கெடுக்காதீங்க. அவர் பேரை கெடுக்கிறதுனால மக்களோட நம்பிக்கையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவர் பேரை கெடுக்காதீங்க லஞ்சம் வாங்கி.